ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இன்று அதிகாலையில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுசித்ரா. அவரிடம் கேட்கலாம். சுசித்ரா, ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இன்று அதிகாலையில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன. கூடுதல் விவரங்கள் என்ன சுசித்ரா? இந்திய எல்லைக்குட்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியான சித்தோபர்க், பாலக்கோட் மற்றும் முசாஃபராபாத் உள்ளிட்ட 3 பகுதிகளில் இந்திய விமானப்படையை சார்ந்த மிராஜ் ரக போர் விமானங்கள் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் ஜெய்ஷ் இ முகமதினுடைய தீவிரவாத அமைப்பை சார்ந்த அவர்களுடைய ஆல்பா 3 என அழைக்கப்படும் மையத்தினை முற்றிலுமாக குண்டுகள் வீசி தகர்த்திருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் 44 பேரை ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சார்ந்த தற்கொலைப்படை தாக்குனர் கிட்டத்தட்ட 300 கிலோ RDX வெடிபொருளை பயன்படுத்தி அவர்கள் தாக்குதல் ஈடுபட்டு அவர்களை கொலை செய்து குறிப்பிடத்தக்கது. அந்த தாக்குதலுக்கு பதில் தரும் விதமாகத்தான் இந்த விமானப்படை தாக்குதலை இந்தியா நடத்தியிருப்பதாக இந்தியாவினுடைய விமானப்படை தளபதிகள் அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் இந்திய உள்ளக்கு ஏற்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளான பாலக்கோட், முசாஃபராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வந்த ஜெய்ஷ் இ முகமதுவின் முகாம்கள் அனைத்துமே தகர்க்கப்பட்டுள்ளதாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அவசர ஆலோசனை கூட்டத்தையும் தற்பொழுது பிரதமர் அவருடைய இல்லத்தில் நடத்தி வருகிறார். மத்திய பாதுகாப்பு அமைச்சரவையாக இது கருதப்படுகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் நிர்மலா சீதாராமன், அருண் ஜேட்லி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது கடந்த 14ஆம் தேதி புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலுக்கு ஒரு சிறந்த பதிலடியாக இருக்கும் என இந்தியாவினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை எனவும் இந்தியா அத்துமீறி இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் பாகிஸ்தானானது ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ ராணுவ தளங்களுடைய அவர்களுடைய படங்களையும் வெளியிட்டு இந்தியாவினுடைய இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த அளவில் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு சிறந்த பதிலடியாக பிரதமர் அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் இந்த தாக்குதலானது இன்று அதிகாலை செயல்படுத்தப்பட்டுள்ளதாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகமானது தெளிவுபடுத்தியிருக்கிறது. மேலும் 44 CRPF வீரர்களை இழந்ததற்கான ஒரு சரியான பாடமாகத்தான் இது இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கூறுவது போல இது ஒன்றும் அத்துமீறிய செயலாக பார்க்க முடியாது. தற்காப்பிற்காகத்தான் இந்தியா இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் தன் எல்லைக்குள் உட்பட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்கு எந்த ஒரு அனுமதியோ எதுவும் தேவையில்லை என்ற ஒரு கருத்தையும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகமானது கூறியிருக்கிறது. இன்று அதிகாலை நடைபெற்ற தாக்குதலில் தற்பொழுது வரையிலும் உயிர் சேதங்கள் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் இந்திய அரசாங்கத்திடமிருந்து வெளியேறவில்லை. ஒருவேளை தற்பொழுது பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்று வரும் அந்த பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு முடிந்த பிறகு நிச்சயமாக மத்திய உள்துறை அமைச்சர் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அதற்கான விளக்கத்தை அளிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தற்பொழுது இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பினுடைய முகாம்களானது முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை தற்பொழுது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகமானது வெளியிட்டிருக்கிறது. நித்யா, சுசித்ரா, பாலக்கோட் பகுதியில் இந்திய விமானங்கள் குண்டு வீச தொடர்பான புகைப்படங்களை அந்நாட்டு ராணுவ அதிகாரியை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. இது மட்டுமல்லாமல் இந்திய விமானப்படை தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் படை தாக்குதல் ஏதாவது நிகழ்த்தப்பட்டதா? இதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க சுசித்ரா? பாகிஸ்தானை பொறுத்த அளவில் இந்தியாவினுடைய தாக்குதல் என்பது எந்த ஒரு தீவிரவாத முகாம்களையும் அளிக்கவில்லை. அவர்கள் வெறும் மலைப்பகுதியில் தான் அந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக இந்த பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி அவருடைய தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெளிவுபடுத்தினார். ஆனால் தற்பொழுது வரையிலும் இந்தியாவுடைய தாக்குதலுக்கு எந்த ஒரு எதிர் தாக்குதலும் பாகிஸ்தானிடமிருந்து நடைபெறவில்லை என்று இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் CRPF வட்டாரமானது தகவல்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய மூத்த தலைவர்களை பொறுத்த அளவில் இந்தியா ஒரு குண்டை வீசும் பட்சத்தில் நிச்சயமாக 20 குண்டுகளை திரும்ப வீசுவோம் என்று முன்னாள் அதிபராக இருந்த பர்வேஸ் முஷரப் அவர்கள் தெரிவித்தார்கள். நிச்சயமாக அது போன்ற ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாக அந்நாட்டு ராணுவ தளபதிகள் அவர்களுடைய ட்விட்டர் பக்கங்களில் பதிவேற்றி வருகிறார்கள். நித்யா, ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. இது பற்றி விரிவான தகவல் எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டு உங்கள் தகவலுக்கு நன்றி சுசித்ரா.